டிஎன்பிசி இன்றைக்கி வெளியிட்ட சில அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மின்னஞ்சல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பப்படுமா? அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு இமெயில்லையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ மெசேஜ் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர்வர்கள் ஒரு முறை பதிவு தளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டை பதிவிறக்கம் செய்யலாம், அச்சிடலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இமெயில்லையோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ உங்களுக்கு மெசேஜ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.